தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாங்க 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 வாங்க, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். எழுந்துட்டீங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. தேவனோடே கூட இணைந்தவர்களாய் தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம், தியானிக்கலாம். வெள்ளிக்கிழமை, அப்போ வெள்ளிக்கிழமை என்ற உடனே அது உபவாச கூடுகை உள்ள நாள். அநேக சபைகளில் அனுசரிப்பார்கள். உங்க சபையில உபவாச கூடுகை இன்று இருக்கிறதா, அல்லது சனிக்கிழமை உபவாச கூடுகையா, புதன்கிழமை மத்திய வார கூடுகை, அதே போல வெள்ளிக்கிழமை வந்தால் அன்று உபவாச கூடுகை, அதை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. அட்லீஸ்ட் வாரத்திற்கு 3 நாளாவது தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அவரை ஆராதிக்க வேண்டும். அனைதினமும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பது, தனிப்பட்ட விதத்தில் தேவனிடத்தில் ஜெபிப்பது, குடும்பமாய் சேர்ந்து குடும்ப ஜெபம் செய்வதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் நன்மையானது. உலக காரியங்கள் எப்போதும் ஈடுபட்டு தேவனுடைய காரியங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. சரி, வாருங்கள் ஜெபித்து விடலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மற்றொரு விஷயம், உம்முடைய சமூகத்திலே ஜெபித்து எங்கள் வாழ்க்கையை குறித்த உம்முடைய திட்டங்கள், உம்முடைய சித்தம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு, இந்த உலகத்தில் உம்முடைய சாட்சிகளாக வாழ்வதற்கு, பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த வேளை தந்தவர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஜெபிக்கிறீங்களா? ஜெபம் செய்கிறீர்களா? ஜெபம் செய்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் என்ன ஜெபிக்கிறீர்கள்? எதற்காக ஜெபிக்கிறீர்கள்? ஜெபத்தினுடைய கரு என்னவாயிருக்கிறது? அதில் முக்கிய பொருள் என்னவாக இருக்கிறது? அதற்கு வருகிற பதில் என்ன என்பவற்றையெல்லாம் நாம் பரிசீலித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு ஆச்சாரமாக ஜெபிக்கிற ஜெபமாக இருக்க கூடாது. நாம் நம் ஜெபத்திலே தேவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லணும். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லலாம். நமக்காக நம் ஆண்டவர் எல்லாவற்றையும் தர ஆயத்தமா இருக்கிறதுனாலே அவரிடத்துல போறதுக்கு தயங்க வேண்டிய அவசியமோ, பயப்பட வேண்டிய அவசியமோ, நிறைய பேருக்கு ஏற்கனவே கொடுத்திருப்பார், எனக்கு தருவாரா என்று சந்தேகப்பட வேண்டிய அவசியமோ இல்லை. நிஜத்தில் எவ்வளவு மகத்துவமான தேவன் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தெரியுங்களா? அநேக வேளையிலே நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்து விடுகிறது. ஆனால் எத்தனையோ முறை நம் ஜெபத்திற்கு வருகிற பதில்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி கூட சொல்லுவதில்லை. ஜெபிப்பது எவ்வளவு முக்கியமோ, ஜெபத்திற்கான பதில் கிடைக்கிற போது தேவனிடத்தில் ஜெபித்து அவருக்கு நன்றி சொல்லுவதும் அவ்வளவு முக்கியம். ஏனென்றால் நாம் அவரை துதிப்பதன் மூலமாக இன்னும் அதிக நன்மையை பெற்றுக் கொள்ளுவோம். தாவீதின் வாழ்க்கையிலே ஜெபம், அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிற போது தேவனை துதித்தல் என்பதை வேதத்திலே அநேக இடங்களிலே நம்மால் பார்க்க முடியும். 21ஆம் சங்கீதத்தில் உள்ள சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். சங்கீதம் 21. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார், உம்முடைய இரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளுகிறீர். மன விருப்பம், மனதிலே இருக்கின்ற விருப்பங்களை நாம் நம் வாயால் சொல்லுவதற்கு முன்பே, வாய்விட்டு கேட்பதற்கு முன்பே, உன் இருதயத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் ஆசைகளை, நம்முடைய கோரிக்கைகளை தீர்த்து வைக்கிற தேவனாயிருக்கிறார். அதுக்காக நீ கண்டதெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தானா, பாவத்தை ஒருவேளை நீ ஆசைப்படுவேன்னா ஒரு காலம் அதை தீர்த்து வைக்க மாட்டார். என் இருதயத்தில் பாவ சிந்தை இருக்கும் என்றால் என் வேண்டுதலை கேட்க மாட்டார் என்பதையும் தாவீது சொல்றான் இல்லையா? ஆனால் உன்னதமான காரியங்களுக்காக உண்மையாய் தேவனிடத்தில் நாம் கேட்கும்போது, அது நம்முடைய தகுதிக்கு மீறியதாக இருந்தாலும் கூட, அசாத்தியமானதாக இருந்தாலும் தேவன் அவைகளை நிறைவேற்றி தருவார். மன விருப்பத்தின்படி தந்தருளுகிறார். அதேபோல உதடுகளின் விண்ணப்பங்களையும் தள்ளாதிருக்கிறார். மனதில் இருக்கிற காரியங்களை உதடுகளால் சொல்ல வேண்டும் என்றால் தேவனிடத்தில் போகணும். ஜெபம், அதாவது எப்போது முணுமுணுன்னு உங்களுக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறதை காட்டிலும் வாயை திறந்து உன்னுடைய ஜெபம் உனக்கே கேட்பது போல நீ ஜெபிக்கும் போது அதற்கு கட்டாயமாக அற்புதமான பலன் கிடைக்கும். ஏனென்றால் உங்களுடைய ஜெபம் உங்களுக்கே கேட்பதுனால நீங்கள் அதை சரியா செய்வீங்க.
தடை இல்லாதபடி, அனாவசியமானவைகளை சொல்லாதபடி. உதடுகளின் ஜெபம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபிக்கின்ற உதடுகள் தேவனுக்கு பிரியமானவைகள். என்னிடத்திலே கேள், ஜனங்களை உனக்கு தருகின்றேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தரப்படும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர். எப்போ நீங்க கேட்பீங்க? உங்கள் விண்ணப்பங்களை தீர்த்து வைக்க வேண்டும், ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும், அதே போல தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று தேவன் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நம்ம உலகத்து மனிதர்களிடத்தான் போய் கேட்போம். நாம் எதையாவது சாதிக்கலாம், நம்முடைய சொந்த கையை கொண்டு சாதிக்கலாம் அப்படின்னு முயற்சி மேற்கொள்ளுவோம். ஆனால் உனக்கு பணம் மட்டும் இல்லைங்க, உனக்கு எது தேவையாக இருந்தாலும் அதை தந்தருளுகிறவர் தேவனே. பணம் 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 பணம்னே அடிச்சுக்கிட்டு இருப்போம். பணத்துக்காக தான் எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளுவோம். ஆண்டவர்கிட்ட கேட்கலான்னாலும் கூட பணத்தை தான் கேட்கிறோம். இன்னைக்கு இது சர்வசாதாரணமா இருக்கு. அதனால தாங்க நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு கிடைப்பதில்லை. நீங்கள் உங்களை சுகபோகத்திற்காக கேட்கிறீர்கள். போகம், சுகபோகங்கிறது வேறு, அவசியங்கிறது வேறு. நம்முடைய அவசியங்களை தேவன் தந்தருளுவார். அட்டகாசம் பண்றதுக்கோ அனாவசியமான வீணானவைகளை நாம் தேவனிடத்தில் கேட்கிறது, உலக பிரகாரமான பாவத்துக்கு ஏதுவானவைகளை கூட தேவனிடத்தில் கேட்கறதெல்லாம் இன்னைக்கு செய்யறோம். அப்படிப்பட்ட அஞ்ஞானிகளாக இருக்கிறது இன்னைக்கு சில விசுவாசிகளுக்குள்ள நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? இதை கேட்கணும் அறிந்து உதடுகளால் நீ கேட்கிற போது விண்ணப்பங்களை கேட்கிற ஆண்டவர் உனக்கு பதில் தருவார். இப்ப எதை கேட்கிறது? 3வது வசனம், உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து. தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் உத்தமமானவை, உங்களுக்கு தீங்கிழைக்கிறவைகள் அல்ல, நன்மை பயக்கக்கூடியவை. கவனிங்க, தீங்கிழைக்கிறவைகளை கேட்ட எப்படிங்க தேவன் தருவாரு? ஒருவேளை உங்க பிள்ளை நீங்க ஷேவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிளேட் எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு உங்களுடைய சின்ன பையன், ஒரு 2-3 வயசுள்ள பையன், நானும் தாடியை ஷேவ் பண்றேன் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டானா, அவன் அடம் பிடிச்சான்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை அது ஒரு டாயோ அல்லது விளையாட்டு பொருள் மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு கேட்டு அழுதானா நீங்க கொடுப்பீங்களா? அடம் பிடிச்சானா கொடுப்பீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது அவனுக்கு தீங்கிழைத்து விடும், காயத்தை உண்டாக்கிடும், தரமாட்டீங்க. ஆனா அதே பிள்ளை ஒரு சாக்லேட் கேட்டானா வாங்கி தருவீங்க, ஒரு டாய் கேட்டானா வாங்கி தருவீங்க. ஒரு கடைக்கு போனா அவன் எதையாவது கை நீட்டி எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்டானா, ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் அல்லது காஸ்ட்லியா இருந்தாலும் உங்க பிள்ளைக்காக வாங்கி தருவீங்க. இப்போ தேவன் பரலோக பிதா, கெட்டவர்களாக இருக்கிற நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது நம்முடைய பரலோகத்தின் பிதா நமக்கு இன்னும் மேன்மையானவைகளை தான் அருளி செய்வார். அவர் உத்தமமானவைகளை நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் மேன்மையான உத்தமமான ஆசீர்வாதங்களோடு கூட அவர் நமக்கு எதிர்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போகும்போது கூட எக்ஸ்பெக்ட் பண்ணணும், எதிர்பார்ப்போட போகணும். நான் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறேன். ஆண்டவருக்கு முன்பாக நான் இருக்கிற போது, என்னை நான் அவருக்கு முன் தாழ்த்துகிற போது என்னை அவர் அபிஷேகிக்கப் போகிறார். ஆனந்த தைலத்தால் என்னை அபிஷேகிப்பார். எனக்குள்ள இருக்கிற எல்லா சாபங்களும் அகற்றப்பட போகிறது. என் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்ற போகின்றார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீராத பிரச்சனைகளை, இனி எனக்கு விடுதலை கிடைக்காது, என் வாழ்க்கையில இனி ஜெயம் இல்லை என்ற சிற்சில காரியங்களை நாம் ரொம்ப சலிப்போடு இருப்போம் இல்லையா? அப்படிப்பட்டவைகளில் விடுதலை வேண்டும் என்றால் உபவாச ஜெபம் வேண்டும் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். சீஷர்கள் எல்லோராலும் ஒரு அசுத்தாவியை விரட்ட முடியாத போது ஆண்டவர் ஒரே வார்த்தையில் அந்த அசுத்தாவியை விரட்டிய போது ஆண்டவர் சொன்னார், உபவாசத்தினால் மாத்திரமே, உபவாச ஜெபத்தினால் மாத்திரமே முடியும், வேறு எதனாலும் முடியாது. இப்படி இந்த உலகத்தில் சிலது இருக்குங்க, பணத்தால வாங்க முடியாது, மருந்துகளாலே சரி செய்ய முடியாது, உலக பிரகாரமான பாதுகாப்புகளால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு புல்லட் ப்ரூஃப் நம்ம ஒருவேளை மாட்டிக்கிட்டோம்னா அந்த மாதிரி முன்னெச்சரிக்கைகள் எடுத்தா கூட போதாது. தேவன் உன்னை பாதுகாத்து மூடி வைப்பதற்கு, ஒரு வேலியை அடைத்து உன்னை காப்பதற்கு, மேன்மையான ஆசீர்வாதங்கள் உனக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார். அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். கவனிங்க, அவர் சிரசின் மேல் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். யாருங்க அணிந்து கொள்வார்கள் பொற்கிரீடத்தை? ராஜாவின் குமாரர்கள், குமாரத்திகள் தான் அணிந்து கொள்வார்கள். ராஜாவின் சமூகத்திலே நம்மை அவர் நிறுத்தி இருக்கிறார். எனக்கு என்ன வைத்திருக்கிறார், எனக்கு என்ன தேவன் கொடுத்திருக்கிறார் என்பது, இதோ என் ஓட்டத்தை முடித்தேன், எனக்கான ஜீவ கிரீடத்தை தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றான் பவுல். ஜெயிக்கிறவனுக்கு
என்னோடே கூட சிங்காசனத்தில் அமர வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கான ஜீவ கிரீடத்தை ஆயத்தமாக வைத்திருக்கிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு, அபிஷேகம் செய்கிறதற்கு ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற பிளாஸ்டிக் பொம்மைகளை அதை எடுத்து கையில் வைத்துக் கொள்வதற்கு, சாக்லேட்டை கையில் எடுத்துக் கொள்வதற்கு பிள்ளைகள் எப்படி ஆசைப்படுகிறார்களோ, அந்த மாதிரி தேவனிடத்தில் சின்ன சின்னவைகளை கேட்கிறோமே தவிர, எது மேன்மையானவைகள், எது மகத்துவமானவைகள், எது அழகானவைகள், எது வல்லமையுள்ளவைகள், எது நிரந்தரமானவைகள், அப்படிப்பட்டவைகளை தருவதற்கே தேவன் விரும்புகிறார். 4ஆம் வசனம், அவர் உம்மிடத்தில் ஆயுஷை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். இந்த உலகத்துல யாரும் எதையும் தரலாம். ஒருவேளை சொல்றேன், ஒருவேளை ஆயுஷ கொடுன்னு நீர் யாருகிட்ட கேட்டாலும் தரவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஆயுஷை நீட்டித்து தருகிற வாய்ப்பு டாக்டர்ஸுக்கு இருந்தா அப்பப்பா டாக்டர்ஸ் எல்லாம் தெய்வங்கள் ஆயிடுவாங்க. அவங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பா அவங்க செய்றாங்க. சில ஹாஸ்பிட்டல்ல எழுதி இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க, டாக்டர் கட்ஸ் காட் ஹீல்ஸ். இன்னொரு இடத்துல நான் பார்த்தேன், டாக்டர் ட்ரீட்ஸ் காட் ஹீல்ஸ். டாக்டர் கட் பண்ணுவார், ஆபரேஷன் பண்ணுவார், ஆனால் சுகத்தை தருகிறவர் ஆண்டவர் தான். அது ஆறுகிற விதத்தில் செய்கிறவர் ஆபரேஷனுக்கு அப்புறம் தேவன் தானே. டாக்டர் வைத்தியம் பண்ணுவார், ஆனால் சுகத்தை, சொஸ்தத்தை அருளுகிறவர் தேவனே. நம்முடைய ஆயுளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் மனிதர்கள். நல்ல டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணும், அது இது அப்படின்னு பாருங்க. ஃபிட்டா இருக்கிறவங்க கூட பொட்டுன்னு போறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆயுள் என்பது தேவன் அருளி செய்கிற வரம். ஆயுளை அவரிடத்திலே கேட்கையில் அவர் எனக்கு அருளி செய்தார். எத்தனை பேர் உண்மையாவே நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் இன்னைக்கு நாம ஜீவனோடு இருக்கிறதுக்காக. நம்மை விட பலவான்கள், நம்மை விட பணக்காரர்கள், நம்மை விட பெரிய ஆட்கள் இந்த உலகத்துல மரித்து போயிருக்காங்களே. ராஜாக்கள், அதிகாரிகள் எல்லாம் இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்களே. குயின் எலிசபெத் என்கிற ராணி 10,000 ஜோடிக்கும் அதிகமாக வெள்ளி பொன்னாலான ஆடைகளெல்லாம் வைத்திருந்த ஸ்திரீ. சூரியன் அஸ்தமிக்காத ராஜ்யத்துக்கு ராணி என்ற பெருமைக்குரியவர். ஆனால் அவர் மரணப்படுக்கையில இருந்தபோது டாக்டர்ஸ் எவ்வளவோ மருத்துவங்களை செய்து, அம்மா நீங்க இன்னும் கொஞ்ச நிமிஷத்துக்கு மேல உயிரோடு இருக்க மாட்டீங்க, நீங்க மரித்து போயிடுவீங்க என்று சொன்னபோது ராணியார் அந்த டாக்டர்ஸை பார்த்து, டாக்டர்ஸ் உங்களுக்கு நான் எவ்வளவு டாலர், எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தர முடியும், டைமண்ட்ஸை கொடுக்கிறேன், ஆயுளை பெருக்குங்க பெருக்குங்க என்று சொல்லிக் கொண்டிருந்த சமயத்தில் அப்படி அழுது கொண்டே அவர்கள் இறந்து விட்டார். ஆயுள் என்பது நம்முடைய ஆண்டவர் அருளி செய்வது. கேளுங்க, இனி நான் வாழ்ந்தால் உமக்காக வாழ்வேன் என்று உடன்படிக்கை செய்து கொண்டு நீங்க அழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழ்நாள் முழுவதையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர் உம்மிடத்தில் ஆயுஷை கேட்டார், தேவன் தீர்க்காயுசை அருளி செய்தார். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அருளி செய்தீர். என்றென்றைக்கும் உள்ள, அதாவது ஆயுள் அப்படின்னா இந்த உலகத்திற்குரிய ஆயுள் அப்படின்னு நாம நினைக்கலாம். அது ஒரு 70 வயசோ 80 வயசோ 90 வருஷமோ 100 வருஷமோ. 100 வயசான பாட்டியை கூட நான் மறிக்கலாமே. என்ன அதுக்குள்ள என்ன சாக சொல்றீங்க? நான் என் கொள்ளு பேரம்பேத்தியோட பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாவின்னு சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? உயிரோடு இருக்கணுங்கிற ஆசை மனுஷனுக்கு இருக்கும். ஆனா எத்தனை காலம் வாழ்ந்தாலும் இந்த உலகத்துல கண்டிப்பா மரணம் ஒன்று உண்டு. ஆனால் தேவன் தருகிற ஆயுள் என்றால் என்ன? மரிக்கிறவன், அதாவது என்னிடத்தில் விசுவாசம் வைக்கிறவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான். சதா காலமும் அவரோடு இருக்கிற ஆயுளை அருளி செய்வார். இந்த உலகத்தின் மரணம் அது மரணமே இல்லைங்க. இந்த உலகத்தின் ஒரு கதவை பூட்டிட்டு பரலோகத்துக்கு போறோம். அது ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு. ஆயுளை கேட்டபோது வசனம் சொல்லுது, கவனிங்க, என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அருளி செய்தீர். உங்களுக்கு இருக்காங்க அந்த கேரண்டி. இந்த உலகத்துல நம்முடைய பிறந்த நாள், இறந்த நாள், இறந்தவர்களின் கல்லறையின் மீது எழுதி வைப்பாங்க. இந்த வருஷத்துல பிறந்தார், இந்த வருஷத்துல இறந்துட்டார். நான் சில நேரங்களில் கல்லறைகளுக்கு போகும்போது அந்த கணக்கை நான் போட்டு பார்ப்பேன். ஓ, இவங்க 80 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, இவங்க 50 வருஷம் வந்திருக்காங்க, ஐயோ இவங்க 15 வருஷம் தான் வாழ்ந்திருக்காங்க. ஒன்று கூட மேட்ச் ஆகுதுங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் வருஷங்களா இருக்கும். எல்லாரும் ஒரே நேரத்தில் மரிப்பாங்கன்னு இல்லை இல்லையா? எப்போ மரிப்பாங்களோ அது யாருக்குமே தெரியாது. இந்த உலகத்தில் எல்லோருமே மரிப்போம். ஆனால் ஆண்டவருக்குள் மரிப்பவர்களுக்கு, அவரை விசுவாசிப்பவர்களுக்கு மரணம் இல்லை. மரித்தாலும் பிழைப்பான். அதுதாங்க ஒரு பெரிய உண்மை.
இன்னொரு மரணம் இருக்கிறது, அக்கினி கடலிலே நரகத்திலே போடப்படுவது. ஆனால் அது ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இல்லை. இந்த உலகத்தில் ஆண்டவரை விசுவாசிச்சாலும் மறிப்போம், விசுவாசிக்கலனாலும் மறிப்போம். அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் தீர்க்க ஆயுசு என்பது நிரந்தரமாக தேவனோடு கூட ஜீவிப்பது என்பது, என்னுடைய ஸ்தானத்தில் என்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவர் மரித்தார் என்பதை உணர்ந்து தன் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன். அதேபோல நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரை நம்புகிறவர், நானே சத்தியம் என்று சொன்ன ஆண்டவரை நம்புகிறவர்கள் கவனிங்க, நித்திய காலமாய் அவரோட கூட ஜீவிப்பார்கள். இப்படி தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளாலே உங்களை பலப்படுத்துவது இந்த உலகத்துள்ளே நிரந்தரமாய் இருப்பதற்காக அல்ல, பரலோக ராஜ்யத்தின் வாரிசாக வேண்டும். தேவன் அருளுகிற அந்த தீர்காயுசை பெற்றுக்கொண்டு யுகயுகமாய் அவரோடே கூட வாழ வேண்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எங்கள் ஜெபத்திலே மேன்மையானவைகளை கேட்கிறதற்கும் உத்தமமானவைகளை எதிர்நோக்கி காத்திருக்கிறதற்கும் மகத்துவமான ஈவுகளை நீர் அருளுவீர் என்று விசுவாசிக்கிறதற்கும் தீர்காயுசை பெற்றுக்கொண்டவர்களாய் நிரந்தரமாய் நித்திய காலமும் வாழ்கின்ற மரணமற்ற பரலோக ராஜ்யத்தின் வாரிசை அருளுகிற தேவன் நீர் என்பதை விசுவாசிக்கிறதற்கும் இந்த உலகத்திலே ஆண்டவரே யாத்திரீகர்களாய் பரதேசிகளாய் வாழ்ந்து ஜெபத்தோடும் விண்ணப்பங்களோடும் பரலோகத்தோடு கூட கனெக்ட் ஆகி எப்பொழுதும் புதுமையான ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொண்டவர்களாய் சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்துவே ஜீவன் என்று சொல்லுகிறபடி வாழ்ந்தும் ராஜ்யத்தின் வாரிசாவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு சோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கும் அல்லது வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். உங்கள் பட்சமாய் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எல்லா வாட்ஸ்அப் மெசேஜையும் நாங்கள் பரிசீலிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவன் அற்புதமான சாட்சிகளை உங்களில் சிலர் மூலமாக சொல்ல வைக்கிறதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். அதேபோல நீங்களும் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். அப்பொழுது இன்னும் உற்சாகத்தோடு கூட இந்த ஊழியத்தை தொடர அது மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். தேவனுக்கு சித்தம்னால் நாளை மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. மும்பை மற்றும் மும்பையின் சுற்றுவட்டார பகுதியில் இருப்போருக்கு ஒரு நற்செய்தி. ஆண்டவருக்கு சித்தமானால் ஜூலை 17 அன்று மும்பையில் மற்றொரு தரம் ஒன் டே கெட் டுகெதர் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். தேவதாசன் கூட வருவார் என்று, தேவ ஊழியம் செய்வதற்காக ஆசைப்படுவோரை பலப்படுத்த வேண்டுமென்று, அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை சோசியல் மீடியா மூலமாகவும் அதேபோல சுப சந்தேஷில் வருகிற கல்வாரி தரிசனம் ஹிந்தி நிகழ்ச்சியின் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையை கேட்கின்ற எல்லோரையும் நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்கவும் சென்னையிலிருந்து மும்பைக்கு வருகிறோம். நீங்களும் இந்த கெட் டுகெதருக்கு தவறாமல் வாருங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து தேவனுடைய பிரசன்னத்தை முழுமையாக அனுபவிக்கலாம். முகவரியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல், சயன், தாராவி, மும்பை. மேலும் தகவல்களை அறிந்து கொள்வதற்கு 9844907779 என்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் அனுப்பலாம். இல்லை என்றால் 954041 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்தலாம். கண்டிப்பா வருவீங்க தானே? உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கூட தெரியப்படுத்துங்கள்.